மனிதர்களோட பயணத்துக்காகவும் பயன்பாட்டுக்காகவும் எத்தனையோ வண்டி வாகனங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டும் இருக்கும், அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணிட்டும் இருக்கும். ஒரு நடவண்டியிலேருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் எல்லாமே வாகனம் தான், எல்லாமே பயணத்துக்கானது தான் அப்படின்னாலுமே கூட இந்த நெடுஞ்சாலைகளில் பயணிக்கக்கூடிய இந்த லாரிகள் இருக்கு இல்லையா, அது வந்து நெடுஞ்சாலைகளின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கெத்தாக பெரிய ஆளாக இருக்கு இல்லையா, அதனால தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கெத்தான வண்டியை பற்றின சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா JCB. இந்த JCB அப்படின்ற வண்டி வந்து நான் சொன்ன உடனே, இந்த பேரை நான் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து நல்லா மஞ்சள் கலரில் பெருசாக இடிக்கிறதுக்கு உடைக்கிறதுக்குன்னு சொல்லி கட்டட வேலை ரோட்டு வேலைலாம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல எல்லாமே இந்த வண்டியை நம்மளால் பார்க்க முடியும். சரி, இந்த வண்டியில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியில் இல்லை சுவாரஸ்யம், வண்டியோட பேரில் தான் சுவாரஸ்யம். JCB அப்படின்றது இந்த வண்டியோட பேர் கிடையாது, இந்த வண்டியை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தோட, அதாவது கம்பெனியோட பேர். சரி, JCB அப்படின்றதுக்கான விரிவாக்கம் என்னன்னா ஜோசப் சிரில் பாம்ஃபோர்ட் அப்படின்றதான் இதோட விரிவாக்கம். இந்த நிறுவனத்தை உருவாக்குனவரோட பேர் இது, அதனால தான் அந்த வண்டிக்கு வந்து JCB அப்படின்னு கம்பெனியோட பேர் வச்சிருக்காங்க. உண்மையில் இந்த வண்டியோட பேர் தான் என்ன, இப்போ லாரி, கார், பஸ் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி இந்த வண்டியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியோட பேர் வந்து பேக் லோடர் அப்படின்றதான். ஸோ இனிமேட்டுக்கு எங்கேயாச்சும் ரோட்டில் ஒரு இடத்துல நீங்கள் வந்து JCBயை பார்க்குறீங்க அப்படின்னா அதோட உண்மையான பேர் வந்து பேக் லோடர் அப்படின்றது தான். ஸோ யாராவது உங்களோட நண்பர்கள் JCB வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அல்லது வந்து JCB வண்டிக்கு ஓனராக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோனா FM பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.